ஓகே, வணக்கம். எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸுக்கு ஜம்ப் பண்ண போகிறோம். எரர் ஸ்பாட்டிங் நம்ம படிக்க போகிறது எரர் ஸ்பாட்டிங் மட்டும் இல்லை, நம்ம படிக்க போகிறது ஹோல் முழுக்க முழுக்க கிராமர். சரிங்களா? முழுக்க முழுக்க இங்கிலீஷுடைய ஃபுல் ஸ்கோப்பும் பார்க்க போகிறோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ நாம் படிக்க போகிறது சென்டென்ஸை பிரிப்பேன். சரிங்களா? சென்டென்ஸை பிரிப்பேன், வேறு எதுவும் செய்ய மாட்டேன். சென்டென்ஸை பிரிப்பேன். இப்போ நம்ம படிக்க போகிறது க்ளோசஸில் யூஸ் ஆகும், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் யூஸ் ஆகும், வேறு பேரஜம்பிளில் யூஸ் ஆகும், எல்லா இடங்கள்லையும் யூஸ் ஆகும். புரிகிறதா? அப்போ இது என்ன நினைக்கக்கூடாது, இது ஒரு எரர் கொஸ்டின் அப்படிங்கிற அந்த கோணத்தில் மட்டும் பார்க்கக்கூடாது. சரிங்களா? கொஸ்டின்குள்ளே நல்ல டீட்டெயிலில் போகும். நல்லா எவ்வளோ தூரம் டீப்பாக போக முடியுமோ அவ்வளோ டீப்பாக போவோம். ஒவ்வொரு வார்த்தைகளையும் புரிய ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? பேசிக்காக நான் சொல்கிற விஷயங்கள் புரியுது அப்படின்னாலே உங்களுக்கு இங்கிலீஷ் படிச்சுட்டு வரீங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? டைரெக்டாக இதுக்குள்ளே ஜம்ப் பண்ணாதீங்க. சுரேஷ் அகாடமி சேனலில் 21 வீடியோஸ் இருக்கும், 21 வீடியோஸு பேசிக். அந்த பேசிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க. சரிங்களா? அந்த பேசிக்கை பார்த்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ பேசிக்கை பார்க்காம வந்துடாதீங்க. பேசிக்கை பார்க்காம வந்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது புரியாமல் போயிடக்கூடாது. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களாமா? புரியும், முழுக்க புரியாது. ஸோ அந்த சிக்கல் ஒன்று தான் இருக்குது, மற்றபடி பிரச்சனை இல்லை. கொஸ்டின்குள்ளே போகிறோம். எத்தனை எரர் வச்சேன்னு எனக்கே தெரியல. சரிங்களா? எந்த கொஸ்டின்ல எத்தனை எரர் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நாம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? கொஸ்டின்குள்ள கொஞ்சம் டீட்டெயில்டாக போவோம். ஓகே, ப்ரிலிம்ஸு மெயின்ஸு அந்த மாதிரி ஜென்ரலாக கிளாஸ் நான் எடுக்கிற கிடையாது. ப்ரிலிம்ஸ் இது மெயின்ஸுட்டு கான்செப்ட் நீங்கள் படித்து டீட்டெயில்டாக போயிட்டீங்கன்னா மெயின்ஸுக்கு போயிடுவோம். கான்செப்ட் பேசிக்கில் இருக்கணும், ப்ரிலிம்ஸ் இருக்கணும்னு அர்த்தம். சரிங்களா? நம்ம சப்ஜெக்டில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ப்ரிலிம்ஸு மெயின்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் படிக்கிறோம். சரியா? ரைட்டு. ஃபஸ்ட்டு கொஸ்டின், த த்ரெட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இப்போ நிறைய பேருக்கு கேள்வியே இதுதான். எரர் கொஸ்டினில் நான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு விஷயம், சப்ஜெக்ட் வேர்பு கண்டுபிடிக்கும். சப்ஜெக்ட் வேர்பு கண்டுபிடிச்சி எத்தனை கிளாஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சப்ஜெக்ட் வேர்பில் கண்டுபிடிக்கணும். சப்ஜெக்ட் எது? த த்ரெட். சரியா? த த்ரெட்ங்கிறது சப்ஜெக்ட். போஸ்ட்னா ஷோடு, அதாவது போஸ்ட் அப்படின்னா ஷோ பண்றது. சரிங்களா? போஸ்ட் பண்ணுது அப்படின்னா காமிக்குது. போஸ்ட் கொடுங்க அப்படின்னா என்னது? உங்களை காமிங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ என்னது போஸ்ட் அப்படின்னா என்ன மீனிங் வரும் அப்படின்னா ஷோடு அப்படிங்கிற மீனிங் வரும். சரியா? ஓகே, இப்போ த்ரெட்டு போஸ்ட்னா என்ன மீனிங் சொல்லியிருக்கேன்? ஷோடுன்னு சொல்லியிருக்கேன். அப்படிதானே? ஷோடு வேற என்னலாம் வரும்னா காஸ்டு வரும். காஸ்டு, சரிங்களா? காசாக இருக்கிறது, கிரியேட் பண்ணுறது, இதை காமிக்கிறது. சரிங்களா? இப்போ த்ரெட் வந்துட்டு என்ன பண்ணுது? த்ரெட்டு போஸ்டுங்கிற இந்த விஷயம் இதை நீங்கள் வேர்பாக எடுப்பீங்க. சரிங்களா? இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக காஸ்டு போட்டுறேன். ரெண்டு ஒரே அர்த்தம். சரிங்களா? ஸோ ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக என்ன போட்டுறேன்? காஸ்டு போட்டுறேன். இப்போ இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்குங்க. சரியா? நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு முக்கியமான கான்செப்ட். ஆக்சுவலாக இது கனெக்டட் கிளாஸ்ல உங்களுக்கு இருக்கும், இங்கேயும் நான் கொஞ்சம் சொல்றேன். சரியா? காஸ்ட் இது V2 இல்லை ஒரு V3. காஸ்ட்ங்கிறது வேர்பை எடுத்துட்டோம்னு வச்சுக்கிடுவோம். த்ரெட்டு என்னதான் எடுத்துருவோம்? சப்ஜெக்டா எடுத்துருவோம். சரி, த்ரெட்டு காஸ்டு எடுத்தாச்சு. வேற வேர்பு வேர்பு எவ்ரி ஒன், அதுதான் ஆருடைய சப்ஜெக்ட். ஆறுங்கிற வேர்புக்கு சப்ஜெக்ட் எவ்ரி ஒன். சரியா? எவ்ரி ஒன். அப்போ 2 கிளாஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. அதுதானே? 2 கிளாஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை வருது. எஃபெக்ட்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஓகே, எஃபெக்ட்ஸ் இருக்குது, அது இருக்கட்டும். இங்கே வருவோம். காஸ்ட்ங்கிறது வேர்ப்.
சரியா? காஸ்ட்ங்கிறது verb. காஸ்ட்ங்கிறது V2-ஆ இருக்கலாம், இல்லை என்னவா இருக்கலாம், V3-ஆ இருக்கலாம். காஸ்ட்ங்கிற வார்த்தை V2-ஆ இருக்கலாம், இல்லை V3-ஆ இருக்கலாம். இது V2-ஆ இருந்துச்சு அப்படின்னா இது ஆக்டிவ் வாய்ஸ். V2-ஆ இருந்துச்சு அப்படின்னா அது ஆக்டிவ் வாய்ஸ். இந்த கான்செப்ட் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது V2-ஆ இருந்துச்சுன்னா இது ஆக்டிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ்னா டூவர் எங்க இருப்பாங்க, சப்ஜெக்ட்ல இருப்பாங்க. டூவர் எங்க இருப்பாங்க, டூவர் சப்ஜெக்ட்ல இருப்பாங்க. டூவர் சப்ஜெக்ட்ல இருப்பாங்க. காஸ் பண்றது, காஸ்ட்ங்கிறது V2-ஆ இருந்துச்சுன்னா அது ஆக்டிவ் வாய்ஸ், டூவர் சப்ஜெக்ட்ல இருப்பாங்க. அப்ப த்ரெட் தான் காஸ் பண்ணுதா அப்படின்னா இல்ல, த்ரெட் காஸ் பண்ணப்படுது. இப்ப இங்க உங்களுக்கு இடிச்சு ஆகணும். இப்ப நான் சொல்ற விஷயம் புரிஞ்சுக்குங்க. காஸ்ட்ங்கிறது V2ன்னு நம்ம எடுத்திருப்போம். V2 இது V2ன்னா இது ஆக்டிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் டூவர் சப்ஜெக்ட்ல இருப்பாங்க. ஆனா இது எல்லாமே தப்பா இருக்கு. ஏன் டூவர் சப்ஜெக்ட்ல இல்ல, டூவர் சப்ஜெக்ட்ல இல்ல. காஸ் பண்றது என்னது, காஸ் பண்றது கிளைமேட் சேஞ்ச். பை போட்டு டூவர் போட்டிருக்காங்க பாருங்க. கிளைமேட் சேஞ்ச்னால காஸ் பண்ணப்படுது. கிளைமேட் சேஞ்ச்னால த்ரெட் காஸ் பண்ணப்படுதுன்னு சொல்றோம். கிளைமேட் சேஞ்ச்னால த்ரெட் காசு பண்ணப்படுது. கிளைமேட் சேஞ்ச்னால த்ரெட் காசு பண்ணப்படுதுன்னு சொல்லியாச்சு. ஓகே, இந்த விஷயங்கள் புரியுதான்னு பாருங்க. அப்போ டூவர் சப்ஜெக்ட்ல இல்ல, இதுடைய டூவர். இது V2-ஆ எடுத்துட்டோம். V2-ஆ எடுத்தா ஆக்டிவ் வாய்ஸ், டூவர் சப்ஜெக்ட்ல இருப்பாங்க. டூவர் சப்ஜெக்ட்ல இல்ல. அப்போ இந்த இடத்துல ஒண்ணு தப்பு இருக்கு, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. சரி, நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, காஸ்ட்ங்கிறது V2-ஆவும் வரும், V3-ஆவும் வரும். காஸ்ட்ங்கிறது எப்படி வரும், V2-ஆவும் வரும், V3-ஆவும் வரும். இது ஒருவேளை V3-ஆ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது V3-ஆ இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் நான் ஃபைனைட் verb. சரி, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. 21 வீடியோ பார்த்துட்டு இதுக்கு வரணும், இல்லைன்னா நான் சொல்ற விஷயங்கள் தெளிவா இருக்காது. V3 நான் ஃபைனைட் verb-ஆ எடுக்கிறேன். ஏன் அப்படின்னா V2 என்னவா இருக்குது, தெளிவா எனக்கு வரல. V2 வந்துச்சு அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ்ல டூவர் சப்ஜெக்ட்ல இருக்கணும், அப்படி இல்லை. இப்போ ஏதோ ஒரு இடிக்குது, அதனால நான் V3-யை எடுத்து பார்க்குறேன். என்ன, காஸ்ட்ங்கிற வார்த்தை V2-ஆவும் இருக்கும், V3-ஆவும் இருக்கும். காஸ்ட்ங்கிற வார்த்தை V2-ஆவும் இருக்கும், V3-ஆவும் இருக்கும். பட் த்ரெட் காஸ்ட் பை கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறத காஸ்ட்ங்கிறது V3-ஆ எடுக்கிறேன். V3 நான் ஃபைனைட் verb எப்படி வரும்னா அட்ஜெக்டிவா வரும். இது கரெக்டாக செக் பண்ணுவோமா? V3 நான் ஃபைனைட் verb இப்படிதான் வரும், அட்ஜெக்டிவா தான் வரும். இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம் முன்னாடியே. V3 நான் ஃபைனைட் verb-னா அட்ஜெக்டிவ் அப்படின்ட்டு. சரி, எப்படிப்பட்ட த்ரெட், இது அட்ஜெக்டிவான்னு பார்த்துருவோமா? பக்கத்துல இருக்கிற நவுன் எது, த்ரெட். எப்படிப்பட்ட த்ரெட், காஸ் பண்ணப்பட்ட த்ரெட், அப்படிதானே? எப்படிப்பட்ட த்ரெட் அப்படின்னா காஸ் பண்ணப்பட்ட த்ரெட். அப்ப த்ரெட்ங்கிற நவுனை பத்தி இந்த வார்த்தை சொல்லுது. அப்ப இந்த வார்த்தை என்னது, V3 as adjective. ஏன் அப்படின்னா காஸ்ட்ங்கிற வார்த்தை எதை பத்தி சொல்லுது, த்ரெட்டை பத்தி சொல்லுது. எப்படி சொல்றேன், காஸ் பண்ணப்பட்ட த்ரெட்னு சொல்றேன்ல. ஸோ அதனால அப்படி போகும். சரி, காஸ்ட் V3 as adjective-ஆ வந்திருக்குன்றத வச்சுட்டு நான் முன்னாடி மூவ் பண்ண போறேன். இந்த விஷயம் உங்களுக்கு ஏன் இவ்வளவு நேரம் எடுத்து சொல்றேன் அப்படின்னா, இது ஒரு முக்கியமான கான்செப்ட். இதுல நிறைய பேர் தப்பு விடுவாங்க, நிறைய பேர் புரியாம தப்பு விடுவாங்க, நிறைய பேருக்கு சொல்லும் போது கரெக்டா வரும், கான்செப்ட்ல போய் அங்க போய் எடுக்க தெரியாது. சரிங்களா? ஸோ இது V3 அட்ஜெக்டிவ்ங்கிறது எப்படி எடுத்தேங்கிறது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. V2-ஆ எடுக்கிறேன், கரெக்டா வர மாட்டேங்குது, அதனால V3. வேர்ப் எடுக்கிறதுலே இவ்வளவு பிரச்சனை எனக்கு இருந்திருக்கு. இது வேர்பு கிடையாது, இது V3 as adjective தான். காஸ்ட் பை கிளைமேட் சேஞ்ச். த்ரெட் காஸ்ட் பை கிளைமேட் சேஞ்ச் மீனிங்கையும் புரிஞ்சுக்கணும். சப்ஜெக்ட் வேர்ப் பிடிக்கும் போதே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சப்ஜெக்ட் வேர்ப் பிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். சப்ஜெக்ட் வேர்ப் பிடிக்கும் போதே நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, மீனிங்கை புரிஞ்சுக்கணும். சப்ஜெக்ட் வேர்ப் பிடிக்கும் போது நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்.
எதுக்கு? சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும். இது சப்ஜெக்ட், இது வேர்புக்கும். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், மீனிங் புரிஞ்சுக்கிறேன். மீனிங் புரிஞ்சுக்கிறேன்ட்டு மீனிங் புரிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா சிங்குலர் ப்ளூரல் செக் பண்ணணும். வாய்ஸ் டென்ஸ் செக் பண்ணணும். டென்ஸ் ஒருவேளை படிச்சிருந்தீங்கன்னா மட்டும் செக் பண்ணணும். டென்ஸ் தெரியும்னா மட்டும் செக் பண்ணணும். டென்ஸ் நான் இன்னும் கிளாஸ் எடுக்கல, வாய்ஸ் கிளாஸ் எடுத்திருப்பேன். சிங்குலர் ப்ளூரல்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சிங்குலர் ப்ளூரல் செக் பண்ணணும், வாய்ஸ் செக் பண்ணணும். சரிங்களா? சிங்குலர் ப்ளூரல் செக் பண்ணுவோமா? இங்க ஃபைனைட்டிவாவே இல்லை, இங்க ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு. ஆக்சுவலா த்ரெட் காஸ் பை கிளைமேட் சேஞ்ச் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னு பார்ப்போம். இப்போ கிளைமேட் சேஞ்சான காஸ் பண்ணப்பட்ட த்ரெட் அப்படிங்கிற புரிஞ்சுது. வேற ஃபைனைட்டிவ் எங்க இருக்கு? ஆர். இதுக்கு சப்ஜெக்ட் இது எவ்ரி ஒன். ரைட்டு, பிரச்சனை வந்துருச்சு, இங்க தெரிஞ்சிருச்சு. எவ்ரி ஒன்னுங்கிறது சிங்குலர், அப்போ இங்க ஆர் போடக்கூடாது. இந்த இடத்துல என்ன போடணும் அப்படின்னா இஸ் போடணும். சரியா? இந்த இடத்துல இஸ் போடணும். ஈவன் தோங்கிறது கன்ஜங்ஷன். ஈவன் தோங்கிறது கன்ஜங்ஷன். ஈவன் தோங்கிறது கன்ஜங்ஷன். அப்ப இதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? இந்த இடத்துல ஒரு கிளாஸ் வரும். இந்த இடத்துல என்ன வரணும்? கிளாஸ் வரணும். ஏன்னா ஈவன் தோ கன்ஜங்ஷன் வந்திருக்கு. கன்ஜங்ஷன் ஈவன் தோங்கிற கன்ஜங்ஷன், எல்லா கன்ஜங்ஷனும் இல்லை, ஈவன் தோங்கிற கன்ஜங்ஷன் என்ன பண்ணும்? கிளாஸையும் தான் சேர்க்கும். சரியா? கிளாஸையும் தான் சேர்க்கும். அப்போ த்ரெட் காஸ்ட் பை கிளைமேட் சேஞ்ச். த்ரெட்டு கிளைமேட் சேஞ்ச்னால காஸ் பண்ணப்பட்ட த்ரெட்டு. நான் இப்போ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். கிளைமேட் சேஞ்ச்னால காஸ் பண்ணப்பட்ட த்ரெட்டு affects every living beings on the planet. affects every living beings இல்ல. ரைட்டு, இங்க சிக்கல் வந்திருக்கு. என்ன வரணும் அப்படின்னா affects போடும். எஃபெக்ட்டுக்கும் அஃபெக்ட்டுக்கும் வித்தியாசம் என்னது? நிறைய பேருக்கு இதுல குழப்பம் இருக்கும். எஃபெக்ட்டுக்கும் அஃபெக்ட்டுக்கும் வித்தியாசம் என்னது? எஃபெக்ட்டுக்கும் அஃபெக்ட்டுக்கும் வித்தியாசம் என்னது அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? எஃபெக்ட் அஃபெக்ட் என்ன டிஃபரன்ஸ்? எஃபெக்ட்ங்கிறது நவுன், அஃபெக்ட்ங்கிறது வெர்ப். சரிங்களா? எக்ஸாம்பிள் போடுவோம். எக்ஸாம்பிள் போட்டிங்கன்னா எல்லாமே சரியாயிடும். The problem affected me. அடுத்தது the problem had many side effects. ரெண்டுமே பாதிக்கிறத சொல்றதுதான். அஃபெக்ட்னாலும் பாதிக்கிறது தான், எஃபெக்ட்னாலும் பாதிக்கிறது தான். மீனிங் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா அஃபெக்ட்ங்கிறது வேர்பு, எஃபெக்ட்ங்கிறது நவுன். சரிங்களா? நான் இப்ப என்ன பண்றேன், இத அஃபெக்ட்னு மாத்தி பாக்குறேன். ஏன்னா எனக்கு என்ன வேணும்? முன்னாடி ஒரு இந்த இடத்துல ஒரு கிளாஸ் வேணும். ஸோ அஃபெக்ட்ங்கிறத மாத்தி பார்க்கறேன். அஃபெக்ட்ஸ் வந்துருச்சு. சரிங்களா? அந்த அஃபெக்ட்ஸ்ங்கிற ஒண்ணு மட்டும் நான் மாத்தினதாவே இருக்கட்டும். அஃபெக்ட்ஸ்ங்கிறது. சரிங்களா? அஃபெக்ட்ஸ் சிங்குலர். அஃபெக்ட்ஸ்ங்கிறது சிங்குலர். அஃபெக்ட்ஸ்ங்கிறது சிங்குலர். அப்ப சப்ஜெக்ட், இதுடைய சப்ஜெக்ட் எங்க இருக்கு? இதா இருக்கு. சப்ஜெக்ட் த்ரெட். ஏன்னா காஸ்ட்ங்கிறது V3 சப்ஜெக்ட், Y ப்ரிப்போர்ஷன், கிளைமேட் சேஞ்ச் ப்ரிப்போர்ஷனல் ஆப்ஜெக்ட். அஃபெக்ட்ஸ்ங்கிறது சப்ஜெக்ட், த்ரெட். த்ரெட் சிங்குலர், அஃபெக்ட்ஸ் சிங்குலர். இங்க கன்ஜங்ஷன் வந்துருச்சு, ஈவன் தோ வந்துருச்சு, இஸ் வந்துருச்சு. இது செக் பண்ணி முடிச்சா என்ன பண்ணியாச்சு? செக் பண்ணி முடிச்சாச்சு. செக் பண்ணி முடிச்சாச்சு. எது? சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் செக் பண்ணி முடிச்சாச்சு. மீனிங் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணியாச்சு. வாய்ஸ் செக் பண்ணியாச்சு. வாய்ஸ் எல்லாம் சரியாதான் இருக்குது. டென்ஸ் நம்ம டென்ஸ் மாதிரி ஒன்றும் ஈஸியான டென்ஸ் மாதிரி எதுவும் கிடைக்கல. டென்ஸுக்குரிய வார்த்தைகள் எதுவும் கிடைக்கல. சரி. The threat caused by climate change affects right every. இந்த வார்த்தையை நான் படிச்சிருக்கேன். இந்த வார்த்தையை நான் படிச்சிருக்கேன். எவ்ரிங்கிற வார்த்தையை நான் படிச்சிருக்கேன். இப்போ எனக்கு உடனே என்ன ஆகணும்? ஸ்ட்ரைக் ஆகும். எவ்ரிங்கிற வார்த்தையில நான் என்ன படிச்சிருக்கேன்? எவ்ரிங்கிற வார்த்தையில நான் என்ன படிச்சிருக்கேன்னா எவ்ரி வந்துச்சுனாலே என்ன வரும் அப்படின்னா சிங்குலர் தான் வரும். எவ்ரிக்கு பக்கத்துல கண்டிப்பா என்ன வரும்? சிங்குலர். எவ்ரிங்கிற வார்த்தை என்னதுன்னா அட்ஜெக்டிவ். ஒவ்வொரு அப்படிங்கிற மாதிரி மீனிங். எவ்ரிக்கு பக்கத்துல என்னதான் வரும்? சிங்குலர் தான் வரும்.
அப்படின்னு என்ன அர்த்தம்? எவ்ரி பாய், எவ்ரி கேர்ள், எவ்ரி ஸ்டூடெண்ட். இது நீங்க என்ன போடக்கூடாது? எவ்ரி பாய்ஸ், எவ்ரி கேர்ள்ஸ், எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ். எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ்னு போட்டலாம் தப்பு. எவ்ரி ஸ்டூடெண்ட் தான். சரியா? இப்ப எவ்ரி ஸ்டூடெண்ட்னு தான் போடணும். எவ்ரி ஸ்டூடெண்ட் தான் போடணும். அதே மாதிரி என்ன போடணும்? எவ்ரி லிவிங் பீயிங்ஸ் போடக்கூடாது. எவ்ரி லிவிங் பீயிங் போடணும். இந்த இடத்துல என்ன இருக்கு? ஒரு எரர் இருக்குது. எவ்ரி லிவிங் பீயிங் போடணும். எவ்ரி லிவிங் பீயிங்ஸ் இல்ல, எவ்ரி லிவிங் பீயிங் ஆன் த பிளானட். ஆன்ங்கிற ப்ரிப்போசன் நான் படிச்சிருக்கேனா அப்படின்னு தெரியணும். ஆன்னா மேல, பிளானட்டுக்கு மேல, பிளானட் மேல இருக்கிற ப்ரிப்போஷன் வீடியோ உங்களுக்கு வரும். சரிங்களா? ப்ரிப்போஷன் வீடியோ வரும், அதில் ஆன் இருக்கும். ஆன் இங்கே கரெக்டாக இருக்கு. எல்லா லிவிங் பீயிங்ஸ், பிளானட் மேல இருக்கிற எல்லா லிவிங் பீயிங்ஸையும் எது அஃபெக்ட் பண்ணுது? த்ரெட். சரியா? ஈவன் தோ அப்படிங்கிற கன்ஜெக்ஷன் நம்ம படிக்கிறதுக்கு நம்ம வந்து டைம் இல்லை. ஒரு கொஸ்டின் நான் 20 நிமிஷம் எடுத்தோன்னே என்னை கொண்டுருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ ஈவன் தோங்கிற கன்ஜெக்ஷனை அடுத்தது படிப்போம். முன்னாடி பாசிட்டிவ் வந்தா பின்னாடி நெகட்டிவ் வரும், முன்னாடி நெகட்டிவ் வந்தா பின்னாடி பாசிட்டிவ் வரும். ஈவன் தோங்கிற கன்ஜெக்ஷன் வீடியோல இருக்கு, கண்டிப்பா பாருங்க. ஈவன் தோ he worked hard, he failed. Even though he worked hard, பாசிட்டிவ், he failed. அடுத்தது he passed. சாரி, he failed வச்சுக்கிறோம். he failed, நெகட்டிவ். even though he did not work hard. சாரி, even though he worked hard. உளறிட்டேன். சரிங்களா? he failed, நெகட்டிவ். even though போட்டோம்னா பின்னாடி பாசிட்டிவ் வரணும். he worked hard. he failed even though he worked hard. முன்னாடி நெகட்டிவ் இருந்துச்சுன்னா பின்னாடி பாசிட்டிவ், முன்னாடி பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா பின்னாடி நெகட்டிவ். முன்னாடி என்ன இருக்குது? எல்லா ஹியூமன் பீயிங்ஸ் என்ன பண்ணுது? அஃபெக்ட் பண்ணுது. நெகட்டிவ் இருக்குது. இப்போ பின்னாடி என்ன இருக்கும்? பாசிட்டிவ் இருக்கும். எவ்ரி ஒன் இஸ் அவேர் ஆஃப் தம். எல்லாருக்கும் என்ன தெரியும்? அஃபெக்ட் பண்ணுதுங்கிறது தெரியுங்கிறது பாசிட்டிவ். ஆனா எல்லாரும் என்ன பண்ணுது? அது இன்னும் அஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. அஃபெக்ட் பண்ணாலும் எல்லாருக்கும் என்ன பண்ணும்? அது தெரியும். எவ்ரி ஒன் இஸ் அவேர்னா எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு அர்த்தம். அவேர்ங்கிற வார்த்தையில நிறைய சினானிம்ஸ் படிக்கலாம். வேரி, WARY, பிவேர், அவேர், வேரி, இதெல்லாம் படிக்கலாம். அவேர்னா தெரியும், ஒரு விஷயத்தை எனக்கு தெரியும்னு சொல்றது. எவ்ரி ஒன்ங்கிற சப்ஜெக்ட், இஸ்ங்கிறது வேர்பு. இது என்ன பண்ணுது அப்படின்னா இது எவ்ரி ஒன்னை பத்தி சொல்லுது. ஏன்? பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பா வந்திருக்கு. ஸோ பின்னாடி வர்றது சப்ஜெக்டை பத்தி சொல்லுது. எவ்ரி ஒன் இஸ் அவேர். ரைட். இதுல இன்னும் ஒரு தவறு உள்ளது. என்ன தவறு என்று கண்டுபிடித்து கீழே கமெண்ட் செய்யவும். இன்னும் ஒரு தவறு இருக்குது. சரியா? ஆஃப் ப்ரிப்போசிஷன், இந்த தெம் ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட் கரெக்டா வந்திருக்கு. தேனா சப்ஜெக்டிவ் கேஸ், தெம்னா ஆப்ஜெக்டிவ் கேஸ். தே அப்படின்னா சப்ஜெக்டிவ் கேஸ், சப்ஜெக்ட்ல யூஸ் பண்ணுவோம். தெம்னா ஆப்ஜெக்டிவ் கேஸ், ஆப்ஜெக்ட்ல யூஸ் பண்ணுவோம். இந்த சப்ஜெக்டிவ் கேஸ், ஆப்ஜெக்டிவ் கேஸ் பின்னாடி வரும்போது நல்ல கிளீனா டீட்டெயில் தான் நான் எடுத்துடுறேன். எவ்ரி ஒன் இஸ் அவேர் ஆஃப் தெம் வரைக்கும் நம்ம சென்டென்ஸ் பிடிச்சிட்டோம். இது வரைக்கும் நம்ம பிடிச்சாலும் இன்னும் ஒரு இடத்துல தவறு இருக்குது. அந்த தவறை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். சரிங்களா? தப்பு கண்டுபிடிச்சிடலாமா? ரைட். காஸ்ட்ங்கிறது V3 தான் நான் ஃபைனைட் வேர்பு. அஃபெக்ட்ஸ்ங்கிறது ஃபைனைட் வேர்பு. த்ரெட்ங்கிறது அதோடைய சப்ஜெக்ட். எவ்ரி ஒன்னுங்கிறது சப்ஜெக்ட். இங்க யார் வராது, இங்க மிஸ் வரும். இன்னும் ஒரு தவறு விட்டு உள்ளேன். என்ன தவறு என்று கண்டுபிடிக்கவும். சரிங்களா? இப்போ ஏன் இவ்வளவு மிஸ்டேக்ஸ் வைக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? இது ஆக்சுவலாக எரர் ஃப்ரீ கொஸ்டின் எடுத்துக்கலாம். இதுல மட்டும் தான் தப்பு இல்லை. எல்லாத்துலயுமே தப்பு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாத்துலயும் தப்பு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி விடுங்க. அதாவது எங்க தப்பு இருக்குன்னு எனக்கு கண்டுபிடிக்கணும். எனக்கு ABCD சொல்லக்கூடாது. ஏல எங்க தப்பு இருக்கு, பில எங்க தப்பு இருக்குன்னு சொல்லணும். சரி, அடுத்தது வெற்றிகரமாக என்ன பண்ணிட்டோம்? ஒரு கொஸ்டினை முடிச்சிட்டோம்.
என்னது னா ஒன்று சிங்குலர். டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்ப்ரே, டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்ப்ரே, ஸ்ப்ரே டிஸ்இன்ஃபெக்டன்ட், இன்ஃபெக்ட் பண்றதை தடுக்கிறது டிஸ்இன்ஃபெக்டன்ட். சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம இந்த விஷயத்த நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க போறோம், திரும்ப திரும்ப பண்ண போறோம். என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் வேர்பு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், சப்ஜெக்ட் வேர்பு மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், சிங்குலர் ப்ளூரல் வாய்ஸ் டென்ஸ் பார்க்கணும். இதுக்கப்புறம் என்ன பார்க்கணும்னா, உங்களுக்கு ஒருவேளை ப்ரிப்போசிஷன்ஸ் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரிப்போசிஷன்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணிடலாம், ஜம்ப் பண்ணிடலாம். நான் படிச்ச டாபிக் டென்ஸுக்கு அப்புறம் இது வேண்டாம், படிச்ச வேர்ட், எந்த வேர்டை நான் படிச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எவ்ரியை பார்த்தோம்ல, எவ்ரியை பார்த்தோன்னே எனக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகணும், எவ்ரி வந்தா சிங்குலர் அப்படின்ட்டு. அப்ப நம்ம படிச்ச வேர்ட்ஸ் அடுத்தது எவ்ரி ஒன், எவ்ரி ஒன்னாலே முன்னாடி பாசிட்டிவ் பின்னாடி நெகட்டிவ் ஸ்ட்ரைக் ஆகணும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகணும், ஸ்ட்ரைக் ஆகணும். இந்த வார்த்தை எதுக்கு படிக்கிறோம், ஒரு சென்டென்ஸ்ல வருதுன்னா என்ன யூஸா இருக்குது, அந்த யூஸ்ல அது வந்திருக்கான்னு தெரியும். சரி, டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்ப்ரே ஃபார்ம்ஸ். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வேர்ப் கண்டுபிடிக்கணும்ல. ஃபார்ம்ஸ்ங்கிறது ஒரு வேர்ப்னு நினைக்கிறேன் நான், பார்ப்போம். ஃபார்ம்ஸ்ங்கிறது வேர்ப் மாதிரி தான் தெரியுது. ஆமா, கரெக்ட் தான். என்னது, ஒரு ப்ரொடெக்டிவ் கோட்டிங் ஃபார்ம் பண்ணுது. கரெக்ட். இப்போ டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்ப்ரே சிங்குலர், வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா இல்ல ஆன்னா ஒன்னு அர்த்தம். சரியா, இல்ல என்ன அர்த்தம், ஒன்னு அர்த்தம். டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்ப்ரே ஒன்னு. ஃபார்ம்ஸ் ஃபார்ம்ஸ் வாட், ஃபார்ம்ஸ் வாட், வாட் இல்ல whom. இது எல்லா இந்த கேள்விகள், இந்த ரெண்டு கேள்விகளை கேட்டு பழகும். எந்த கேள்விகளையும் கேட்டு பழக வேண்டாம். வாட் இல்ல whom, வாட் இல்ல whom எதுக்கு பின்னாடி கேட்கணும், வேர்ப பாத்தீங்கன்னாலே வாட் இல்ல whom, வாட் whom, வாட் whomனு கேட்க வேண்டியதான். சரியா, ஃபார்ம்ஸ் வாட் ப்ரொடெக்டிவ் கோட்டிங்ஸ். ரைட்டிங் தப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா பாய்ஸ் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா, பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன் அண்ட் எக்ஸ்ன்னு பார்த்துருக்கீங்களா, பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன், ஏன்னா என்ன அர்த்தம், ஏன்னா ஒன்னு அர்த்தம். அப்ப நம்ம என்னதான் எழுதுவோம், ஒன் பாயின்னு எழுதுறது தான். எப்படி எழுதுறோம் நம்ம, ஒன் பாயின்னு போடுறது தான் பாயின்னு போடுறோம். ஒன் பாயின்னு போட்டதுக்கு மேல தான் நம்ம என்ன போடுறோம், பாய் அப்படின்னு போடுறோம். ஒன் பாய்க்கு பேராக தான் பாய் போடுறோம். அப்போ க்கு பின்னாடி சிங்குலர் மட்டும் தான் வரும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், மனப்பாடம் பண்ண கூடாது. என்ன அர்த்தம், ஒன்னு அர்த்தம். ஒன்னுக்கு பின்னாடி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி சொல்ல மாட்டோம். ஒரு மாணவர்கள், ஒரு மாணவன், ஒரு மாணவன், ஒரு லேப்டாப், ஒரு டீச்சர், ஒரு கை, ஒரு கால், இப்படிதான் சொல்லுவோம். சரியா, ஒரு கிளாஸ். சிங்குலர் தான் வரும். ப்ரொடெக்டிவ் கோட்டிங்ஸ்ல ப்ரொடெக்டிவ் கோட்டிங். இந்த இடத்துல என்ன இருக்கு, தப்பு இருக்கு. இந்த இடத்துல கோட்டிங்ல, கோட்டிங்ஸ்ல எஸ் தூக்கணும். ப்ரொடெக்டிவ் கோட்டிங் இங்க தப்பு இருக்கு. அடுத்தது என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் வேர்ப் கண்டுபிடிக்கணும். நான் வாட்டுக்கு என்ன பண்ணிட்டேன், இது வேர்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இப்போ பின்னாடி வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா, வேற அண்டு மேக், மேக் 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 மேக்குங்கிறது வேர்பு. மேக்குங்கிற வேர்புடி சப்ஜெக்ட் எங்க இருக்கு, மேக்குங்கிற வேர்புடி சப்ஜெக்ட் எங்க இருக்கு, மேக்குங்கிற வேர்புக்கு சப்ஜெக்ட் இல்ல, ஆண்டு வந்திருக்கு, ஆண்டு வந்திருக்கு. ஆண்டு வந்திருக்குன்னா ஆண்டுக்கு பின்னாடி வேர்ப் இருக்கு. அப்ப ஆண்டுக்கு பின்னாடி வேர்ப்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆண்டுக்கு முன்னாடியும் வேர்ப்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்போ இதுதான் சப்ஜெக்ட். இந்த இருக்குல்ல, டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்ப்ரே, இதுதான் சப்ஜெக்ட். ஆண்ட் போட்டிருக்காங்க, பின்னாடி என்ன இருக்கு, வேர்ப் இருக்கு. அப்ப ஆண்டுக்கு முன்னாடியும் எங்க இருந்து ஆரம்பிக்கணும், வேர்ப்ல இருந்து ஆரம்பிக்கணும். சொல்ற விஷயங்கள் புரியுதான்னு பாருங்க. ஆண்டுக்கு பின்னாடி வேர்ப்ல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா ஆண்டுக்கு முன்னாடியும் வேர்ப்ல இருந்து ஆரம்பிக்கும். சரி, ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். ஆண்டுக்கு பின்னாடி என்னது இருக்குது, வேர்ப் இருக்குது. எப்படிப்பட்ட வேர்ப் இருக்குது, ப்ளூரல் வேர்ப். மேக்ங்கிறது ப்ளூரல் வேர்ப். மேக்ஸ் சிங்குலர், மேக் ப்ளூரல். முன்னாடி
ஃபார்ம்ஸ் சிங்குலர் வேர்ப். இங்கிட்ட சிங்குலர் வேர்ப் இருக்குது, இங்கிட்டு ப்ளூரல் வேர்ப் இருக்குது. இங்கிட்ட சிங்குலர் வேர்ப் இருக்குது, இங்கிட்ட ப்ளூரல் வேர்ப் இருக்குது. ஏன் ஏன் இந்த சிக்கல்லாம் வருது? சிங்குலர் வேர்ப் ப்ளூரல் வேர்ப் இப்படி வரலாமா? சரி, செக் பண்ணுவோம். இந்த சிங்குலர் வேர்ப் இருக்குல்ல, ஃபார்ம்ஸ், இதுடைய சப்ஜெக்ட் எது? டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்ப்ரே. ஃபார்ம்ஸ்ங்கிறதுடைய சப்ஜெக்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்ப்ரே. ஏன்னா அதுதானே ஃபார்ம் பண்ணுது. அடுத்தது இந்த மேக்குடைய சப்ஜெக்ட். மேக்குடைய சப்ஜெக்ட் எது? மேக்குடைய சப்ஜெக்ட் எது? ரைட். ப்ரொடெக்டிவ் கோட்டிங்ஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட். ஏன்? ஃபார்ம்ஸ் வாட்? ப்ரொடெக்டிவ் கோட்டிங்ஸ் இது ஆப்ஜெக்ட். ஆன் ப்ரிபோசிஷன் சர்ஃபேசஸும் ப்ரிபோசிஷனல் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் கிடையாது. மேக்குடைய சப்ஜெக்ட் எது? மேக்குடைய சப்ஜெக்ட் எது? மேக்குடைய சப்ஜெக்ட் இதே டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்ப்ரே தான். அதே தான் சப்ஜெக்ட். அண்ட் வந்துச்சு, அண்ட் வேர்பை கனெக்ட் பண்ணிச்சுனாலே இது ஒரு க்ளூ. இது ஒரு க்ளூ. சரிங்களா? நிறைய சென்டென்ஸ் பிடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் சென்டென்ஸ் சேர்த்துச்சினாலே சப்ஜெக்ட் ஒன்றாகத்தான் இருக்கும். டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்ப்ரே, டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்ப்ரே அதுதான் இதுக்கும் சப்ஜெக்ட். அது சிங்குலர். இங்கேயும் என்ன போடணும்? மேக்ஸ் போடணும். இங்கேயும் சிங்குலர். டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்ப்ரே ஃபார்ம்ஸ் a protective coating. கோட்டிங் திங்ஸ்ல க்கு பின்னாடி சிங்குலர் ஆன் சர்ஃபேசஸ் அண்ட் மேக்ஸ் 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 சரிங்களா? மேக்ஸ் வாட்? வைரஸஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட். இந்த அன்வயபிள்ங்கிற வார்த்தையை நாம இப்ப படிக்க போறது கிடையாது. காசெட்டிவ் வேர்ப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தெரிஞ்சாதான் இது படிக்கணும். மேக்ஸ்ங்கிறது என்னது? ஒரு காசெட்டிவ் வேர்ப். அது தெரிஞ்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அன்வயபிள் படிக்க முடியும். நாம இப்போ என்ன பண்ண போறது? இதை அன்வயபிள்ங்கிற வார்த்தை ஆக்சுவலா அட்ஜெக்டிவ். அது ஏன் இங்க வருதுங்கிறத நம்ம இப்போ படிக்க போறது கிடையாது. சரிங்களா? ஓவர்லோட் ஆன மாதிரி இருக்கும் உங்களுக்கு. எப்பவுமே கொஸ்டினுடைய நம்பரை பார்க்காதீங்க. கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் பார்க்கணுங்கிறத பார்க்காதீங்க. சரியா? கான்செப்ட் புரிஞ்சுக்கிறோமாங்கிறத பாருங்க. சென்டென்ஸ் எப்படி பிடிக்கிறேன், எந்த மாதிரி எரர் அப்ரோச் பண்ணணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மேக்ஸ் வைரஸஸ் அன்வயபிள் இப்போதைக்கு விட்டுருங்க. இமீடியட்லி, இமீடியட்லிங்கிறது அட்வர்ப். எதை பத்தி சொல்லுது? எப்போ மேக் பண்ணுது? எது என்ன பண்ணுது? எப்போ மேக் பண்ணுது? எப்போ மேக் பண்ணுது? மேக் பண்றது எப்போ? இமீடியட்டா மேக் பண்ணுது. வைரஸஸ் அன்வயபிளா, அன்வயபிளா இமீடியட்டா மேக் பண்ணுது. அன்வயபிள். டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்ப்ரே அடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ரொடெக்டிவ் கோட்டிங் ஃபார்ம் ஆகும். அப்புறம் என்ன பண்ணும்? வைரஸஸ் என்ன பண்ணிடும்? அன்வயபிளா மாத்திடும். இன்னொரு ஹோம்வொர்க்கு என்ன பண்ணணும்? அன்வயபிள் அப்படிங்கிறதுடைய மீனிங்கை கீழே கமெண்ட் சரிங்களா? அன்வயபிளுடைய மீனிங்கை கமெண்ட் பண்ணணும். வைரஸஸை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அன்வயபிள் என்னன்னு கமெண்ட் பண்ணணும். அன்வயபிள் இமீடியட்லி. அப்பானுங்கிறது ப்ரிப்போசிஷன். அப்போ பின்னாடி என்ன வரணும்? ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்டான நவுன் வரணும். அப்பான் கான்டாக்டட் இல்லை, அப்பான் அப்பான் கான்டாக்டட்னு போடக்கூடாது. அப்பான் கான்டாக்ட், அப்பான் கான்டாக்ட். ஏன்னா கான்டாக்ட் தான் என்னது? நவுன். ப்ரிப்போசிஷனுக்கு பின்னாடி எனக்கு ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட்ங்கிற நவுன் வரணும். எரர் கொஸ்டின் இப்படி அப்ரோச் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு என்ன இருக்கும்? யூஸ் இருக்கும். இல்லைன்னா யூஸ் இருக்காது. இது எதுவும் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் மாதிரி கிடையாது. இது எல்லாமே மெயின்ஸ் கொஸ்டின்ஸ், ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் கிடையாது. ஏன்னா நிறைய எரர்ஸ் படிக்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ மெயின்ஸ்ல இருக்கிற எரர் அப்பான் கான்டாக்ட், இங்க எரரு. மேக்ஸுங்கிறதுல தப்பு இருந்துச்சு. அப்போ ப்ரொடெக்டிவ் கோட்டிங்ஸ்னு வராது, ப்ரொடெக்டிவ் கோட்டிங். எங்க தப்பு இருக்கு, எங்க சரியா இருக்குது, ஏன் சரியா இருக்குங்கிறதும் தெரியும். சரிங்களா? அப்ரோச் புரிஞ்சுக்குங்க. சப்ஜெக்ட் வேர்ப் பிரிக்கணும், மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும், சிங்குலர் ப்ளூரல் செக் பண்ணணும், வாய்ஸ் செக் பண்ணணும், டென்ஸ் செக் பண்ணணும். இதெல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் நான் படிச்ச வார்த்தை, இங்கே இந்த வார்த்தை இருக்குது, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? படிச்ச வேர்டு, ப்ரிப்போஷன்ல தான் வேண்டாம், படிச்ச வேர்டு. எவ்ரிங்கிற வார்த்தை படிச்சிருக்கேன், ஈவன் தோங்கிற வார்த்தை படிச்சிருக்கேன். அப்ப அங்க அது அங்க என்ன பண்ணுது? இந்த அப்பானுங்கிற வார்த்தை படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க மீனிங் தெரியும்.
அப்பான் கான்டாக்ட் டச் பண்ண உடனே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பான் கரெக்டா இருக்கு. சர்ஃபேஸுக்கு மேல ஆன் கரெக்டா இருக்கு. இந்த வார்த்தை நான் படிக்கலன்னு வச்சுக்கிறோம். இந்த வார்த்தை நான் படிக்கல அப்படின்னா இந்த வார்த்தையில தப்பு இருக்கா இல்லையான்னு என்னால செக் பண்ண முடியாது. அதான் பிரச்சனை, அதான் சிக்கல். ஒரு வார்த்தை படிக்கல, அதோடைய பார்ட் ஆஃப் ஸ்பீச் இல்லைன்னா அது கரெக்டா தப்பான்னு செக் பண்ண இயலாமல் போய்விடும். சரிங்களா? கொஸ்டின் ஸ்லோவா போறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. கிளாஸ் வந்தீங்கனாலும் இதே மாதிரி தான் போகும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமான்னு மட்டும் பாருங்க. ஃபாஸ்டா போகணும் அப்படின்னா கொஞ்சம் கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம வேகமா போயிடுவோம். வேகமா போனதுல பிரச்சனை இல்லை, கான்செப்ட் மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிற ஒரு பயம் தான். சரிங்களா? அடுத்த கிளாஸ்ல வேணா கொஞ்சம் ஸ்பீடை கூட்டி பார்ப்போம். தேங்க்யூ.